எந்த பொருளால் உருவானார் என்பதே தெரியாத ஒரு சுயம்பு மூர்த்தி. அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் 5 வெவ்வேறு நிறங்களில் மாறி வியக்க வைக்கும் சிவலிங்கம். கும்பகோணத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த திருநல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தை குயிலரங்கத்தில் இன்று பார்க்கலாமா? உள்ளே செல்வதற்கு முன் ஆலயத்தின் நேர் எதிரே இருக்கும் இந்த பிரம்மாண்டமான சப்தசாகர தீர்த்த குளத்தை பாருங்கள். இன்று இந்த குளத்தில் தண்ணீர் இல்லை என்றாலும் இதன் பின்னணியில் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. மாசி மகத்தன்று பாண்டவர்களின் தாயான குந்தி தேவியின் பாவங்களை போக்க 7 கடல்களையும் ஒரே இடமாக சிவபெருமான் இங்கு வரவழைத்தார் என்பது ஆன்மீக நம்பிக்கை. பிரம்மாவும் நரசிம்ம அவதாரத்தில் மகாவிஷ்ணுவும் இங்கு வந்து வழிபட்டதாக இக்கோவிலின் வரலாற்று பலகைகள் குறிப்பிடுகின்றன. பொதுவாக மற்ற சிவன் கோவில்களைப் போல இந்த தலம் சமதளத்தில் இல்லை. நாம் கருவறையை அடைய இந்த படிக்கட்டுகளில் ஏறி மேலே செல்ல வேண்டும். இதை யானைகள் உள்ளே நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக சோழர் காலத்தில் கட்டப்பட்ட மாடக் கோயில் அமைப்பு என்கின்றனர். உள்ளே இருக்கும் மூலவர் ஒரு சுயம்பு லிங்கம். ஆனால் இது என்ன வகையான கல்லால் அல்லது பொருளால் ஆனது என்பது இன்று வரை அறியப்படாத ஒரு இரகசியமாகவே உள்ளது. அதைவிட ஒரு வியப்பான விஷயம், இந்த லிங்கம் ஒரு நாளைக்கு 5 முறை தன் நிறத்தை மாற்றிக்கொள்கிறது. பண்டைய தமிழ் கால அளவையான நாடிகை கணக்குப்படி ஒவ்வொரு 6 நாடிகைக்கு ஒரு முறை, அதாவது சுமார் 2 மணி நேரம் 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை இந்த நிற மாற்றம் நடப்பதாக இங்குள்ள தகவல் பலகைகள் கூறுகின்றன. அதிகாலை தாமரை நிறம், முற்பகல் இளஞ்சிவப்பு, நண்பகல் உருக்கிய தங்கம், பிற்பகல் நவரத்தின பச்சை மற்றும் இரவில் இன்ன நிறம் என்று அறிய முடியாத ஒரு இருண்ட நிறம் என 5 வண்ணங்களாக இது மாறுகிறது. காலை 10:30 மணி அளவில் நாங்கள் இந்த சன்னதிக்கு வந்தபோது சிவலிங்கம் லேசான இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தது. அதுவே சிறிது நேரமான பிறகு அந்த சிவலிங்கத்தின் நிறம் மெல்ல மாறத் தொடங்கி சிவப்பு நிறம் மறைந்து அப்படியே ஒரு பிரகாசமான தங்கம் போன்ற நிறமாக மாறியது. இப்படி ஒரு இயற்கை நிகழ்வை பார்த்த அந்த நிமிடம் ஒரு தனித்துவமான அனுபவமாக இருந்தது. இங்குள்ள மூலவர் சன்னதியில் நீளமான ஆவுடை மீது 2 லிங்கங்கள் அமைந்துள்ளன. ஒன்று நிறம் மாறும் பெரிய லிங்கம், அதற்கு அருகிலேயே அகத்தியர் லிங்கம் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய லிங்கமும் இருக்கிறது. அகத்திய முனிவருக்கு சிவபெருமான் தனது திருமண கோலத்தை இத்தலத்தில்தான் காட்டினார் என்பது வரலாறு. பொதுவாக பெருமாள் கோவில்களில்தான் பக்தர்களின் தலை மீது சடாரி அல்லது திருவடி வைப்பார்கள். ஆனால் இந்த சைவ தலத்தில் சடாரி வைக்கப்படுகிறது. இதற்கும் ஒரு தெளிவான வரலாற்று பின்னணி இருக்கிறது. நாயன்மார்களில் ஒருவரான அப்பர் பெருமான் சிவபெருமானின் திருவடிகள் தன் தலையில் பதிய வேண்டும் என்று வேண்டினார். அவரது பக்திக்கு இணங்கி இறைவன் நல்லூரில் தன் திருவடிகளை அவர் தலையில் சூட்டினார். அந்த நிகழ்வின் நினைவாக இன்றும் இங்கு வரும் பக்தர்களின் தலையில் சிவபெருமானின் திருவடி வைத்து ஆசி வழங்கப்படுகிறது. கல்யாண சுந்தரேஸ்வரரை தரிசித்துவிட்டு நாம் அடுத்து செல்வது அம்பாள் கல்யாண சுந்தரி சன்னதிக்குத்தான். இங்கு அம்பாளை தூரத்திலிருந்து பார்க்கும்போது சாதாரண மனித உயரத்தில் ஒரு பெண் நேரில் நிற்பது போலவே இந்த விக்கிரகம் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே வியப்பாக இருக்கிறது. இந்த கோயிலின் வெளிப்பிரகாரத்தின் தெற்கு பகுதியில் ஒரு தனிச்சிறப்பு மிக்க சன்னதி அமைந்துள்ளது. அதுதான் அஷ்டபுஜ மாகாளி சன்னதி. 8 கரங்களுடன் வீற்றிருக்கும் இந்த காளி இக்கோவிலின் மிக முக்கிய காவல் தெய்வமாக கருதப்படுகிறார். யானைகள் நுழைய முடியாத சோழர் காலத்து மாடக்கோயில், என்ன பொருளினால் ஆனது என்றே தெரியாத சுயம்பு லிங்கம், கண்முன்னே மாறும் 5 வண்ணங்கள் மற்றும் சைவ தலத்தில் வழங்கப்படும் சடாரியாசி என பல தனித்துவங்களை உள்ளடக்கியது இந்த திருநல்லூர் அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம். நீங்கள் கும்பகோணம் பக்கமாக பயணித்தால் இங்கு வந்து இந்த வண்ண மாற்றத்தை உங்கள் கண்களால் நேரடி காட்சியாக காணத் தவறாதீர்கள். இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.